ஹாய் காய்ஸ், நிறைய பேர் அக்கா உங்களோட சிறை அனுபவங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சுரேஷ் திவ்யா விளாக்ஸில் பார்த்திங்கன்னா போட்டுட்டு வரோம். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இதில் நாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா, இதில் நம்ம சிறை அனுபவங்களை சிறையில் இருக்கவங்க யார் யார் எல்லாருமே நல்லா தான் பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் 195% காவலர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் எனக்கு பிடிச்சவங்கன்னு இருப்பாங்களே, என்னைய மாற்றினது, என்னைய திருத்தினது, எனக்கு நல்லது சொல்லி கொடுத்தது, எனக்கு கெட்டது சொல்லி கொடுத்தது. திவ்யா எப்படி இவ்வளோ இதாக மாறிட்டா, இவ்வளோ நல்லவள் ஆயிட்டீங்க அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறீங்க. ஏன் இப்போல்லாம் ப்ராங்க் பண்ண போகிறதில்ல, வீடியோ பண்ண போகிறதில்ல அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு சிறையில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா, எனக்கு எங்கள் சூப்பரண்டு மேடம் நீலமணி மேடமாக இருக்கட்டும், எங்கள் ஜெயலலிதா அலிராணி அம்மாவாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பரண்ட் மேடம் புதுசுலேயே என்னோடதை பார்த்தீங்கன்னா நோட்டை வாங்குறது கை கொடுத்து எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஏன்னா என்னோட ஒரு வரிகளுமே நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அவ்வளோ டேலண்ட் எனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நான் எல்லோரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எங்கள் அம்மா அலிராணி அம்மாவும் எனக்கு நோட்டு பேனா கொடுத்து நிறைய கண்டென்ட் எழுத வச்சாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ பார்த்திங்கன்னா நல்ல வீடியோஸ் போடு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி போடு, உதவி செய்கிறது மாதிரி போடு, நல்ல வீடியோஸ் போட்டாலே உன்னை மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ரெண்டு பேருமே சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ நாம் இந்த வீடியோவில் அலிராணி அம்மா, ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் எங்கள் அம்மாவை தவிர நான் வேறு யாரையும் நான் அம்மானு கூப்பிட மாட்டேன். ஆனால் நான் அவங்கள அம்மானு கூப்பிட்றேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர், அவங்களோட குணம், அவங்களோட பாசம், அன்பு, ஒரு கைதியை ஹேண்டில் பண்ணுற, ஒரு கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம், ஸோ செம்ம டேலண்ட்டு. எனக்கு இந்த வீடியோ மூலமாக பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்குறவங்க, எங்கள் அம்மா இப்போ ஜெயிலாக இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார சூப்பரண்டிங் போஸ்ட்டு மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்தாங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ சென்னையில் இருக்காங்க. ஓகேங்களா, மதுரையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை ஜெயிலாக இருக்காங்க. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எங்கள் அம்மா சூப்பரண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ பார்த்திங்கன்னா நிறையா எப்போ பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா சிறையில் பார்த்திங்கன்னா என்கிட்ட யாராவது வம்பை கொடுப்பாங்க, வாயை கொடுத்து, நான் எப்படிங்க வீடியோவில் எப்படி என்னை வாயை பிடுங்க, அதே மாதிரி அங்கேயும் யாராச்சும் வம்பை கொடுத்து என்னைய மாட்டோம். அவங்க ஏதாச்சும் இப்போ பேசிடுவாங்க, பண்ணுவாங்க, நான் கத்தும்போது டெய்லியும் பிரச்சனை ஆகிடும். ஓகேங்களா, பிரச்சனை ஆகும்போது எப்போ பார்த்தாலும் என்னால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் போன புதுசில். ஓகேங்களா, ரொம்ப ஒரு விதமாக எப்படின்னா நான் யார்ட்டையும் பேசாமல் பண்ணாமல் அப்படி இருந்தேன். அப்படிங்கும்போது காத்தாலே ஏண்டி 7:30 இழுக்கிற, வெள்ளிக்கிழமை அதுவும் என்னை சாமி கும்பிட்ற நல்ல நாளுடி, லாக்கப்பை திறக்கும் போது தயவு செஞ்சு 7:30 இழுக்காத அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் தயவு செஞ்சு காத்தால வெள்ளிக்கிழமை அது நல்ல நாள், அது ஏண்டி 7:30 இருக்க, லாக்கப்பை திறக்கும் போது 7:30 இழுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. உன் பிரச்சனை எதா இருந்தாலும் நீ அப்புறமே சொல்லு, ஒரு 9 மணிக்கு மேலே சொல்லு, சரியா, காத்தாலேயே பஞ்சாயத்து கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உனக்கு பஞ்சாயத்து காத்தாலேயே ஆரம்பிச்சிரு மக்களே. அது ஏன் ஆரம்பிக்குதுன்னு கேளுங்க. காத்தாலேயே என்கிட்ட வாயை பிடுங்குவாளுங்க, இவன் மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க, அவன் மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்கறான்ட்டு. சரிங்களா, ஆக்சுவலி என்னை மதுரை ஜெயிலில் யாருமே என்னை எந்த வேலையுமே பார்க்க சொன்னது கிடையாது. காவலர் இருக்கிற அனைத்து காவலருமே, சூப்பரண்டு மேடமும் இருக்கட்டும், அந்த மேடமும் இருக்கட்டும், பாரா பார்க்குறவங்க காவலர் யாருமே, ஏன்னா என்னால் முடியாது. ஓகேங்களா, என்னால் முடியாதுங்கிறதுனால நான் வீட்லையுமே வேலை பார்க்காததுனால என்னை யாருமே வேலை, அதே மாதிரி வேலூர்லேயும் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. வேலூர்லேயுமே நான் எந்த வேலையுமே பார்த்தது கிடையாது. ஓகேங்களா, 2 இடத்துலையுமே ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால போயிட்டோம். இனி அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகேங்களா, இப்போ நான் இந்த இடத்துல நான் வேலை பார்க்காம இருந்தேன். ஓகேங்களா, நான் வேலை பார்க்காம இருந்திருக்கேன்னா நான் விசாரணை கைதி, அதனால நான் இருந்துட்டேன். நாளைக்கே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நானும் அந்த இடத்துல அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். அப்போ நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் எக்ஸாம்பிள் ஒரு தண்டனையே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியும் வேதனை என்னால் தாங்கிக்கவும் முடியாது. அதனால எனக்கு அந்த சிறைக்கு நான் போக விரும்பலை. அதனால பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா நான் என்னையவே நான் மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, என்னோட மாற்றத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிராணி அம்மா தான். எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம்,
என்ன தெரியுமா, என்ன ஆஃப் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, சம்டைம் வந்து பிரச்சனை ஆகும்போது என்னை தூக்கி லாக்அப் மாற்றிட்டாங்க மக்களே. அங்கேருந்து மாடியில் தண்டனைக்காரங்களோட கீழே வர நான் துடிச்சேன், தவிச்சேன். என் டவ் சோப்பை தூக்கிட்டாங்க மக்களே. 185 ரூபா டவ் சோப்பு, அவ்வளோ பெருசாக ஆஃபரில், ஓகேங்களா. அது தூக்கிட்டாங்க. கலவரமாகவும் 2 டவ் சோப்பு வாங்கி கொடுத்தாங்க, சரிங்களா. பிசிபிலேருந்து உஷா மேடத்தில் பிசிபி உஷா மேடம் 2 டவ் சோப்பு கொடுத்தாங்க. ஆனால் நீ தலகுப்பார நின்னாலும் நான் உன்னை கீழே இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் தெரியுமா மக்களே? ஏன்னா கீழே வந்தால் கஞ்சாகாரங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தான் என்னை மேலே வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. இப்படியே போயிட்டு இருந்துச்சா. ஒரு டைம் நான் பெட்டிஷன் 5ஆவது மாதம் கொடுத்துட்டேன் போய். அப்போ வந்து என் முகத்திலேயே முழிக்காத, வெளியில் போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ போகும்போது தான் கோமம்மா, நான் தப்பாக எதுவுமே பெட்டிஷன் கொடுக்கலம்மா சிறையை பற்றி. நான் அவங்கெல்லாம் எல்லாம் அப்படி ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டே இருப்பாங்க உள்ளார. காவலர்லாம் வந்து என்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கை வைக்க முடியுமா, நாங்கள் யார் தெரியுமா, போகிற வழியிலே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம், அதனால அப்படியே என் மேலே கை வச்சா ஸ்டாரை பிச்சிரும் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்களா ஒரு லேடி அங்கே உள்ளே இருக்கிறவங்க தான். அவங்களாம் கஞ்சாக்காரங்க. அதை தாம்மா நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் பெட்டிஷன் வந்துச்சு, அம்மா ரீப்ளை போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ரீப்ளை என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க, நான் உடனே என்னை மேலே மாற்றினதுக்கு நான் பெட்டிஷன் போட்டிருந்தேன். மேலே அங்கே வந்து என்ன தெரியுமா போட்டாங்க, ஒரு நபர், அந்த நபரை 1வது செல்லுலையும் அவங்களோட மகளை 2வது செல்லுலையும் 3வது செல்லில் சப்தமதியும் மேல் தளத்தில் திவ்யாவையும் நான் வந்து சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன். கஞ்சாக்காரங்களால உயிருக்கு ஆபத்து, அதனால மேலே சேஃப்டியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீப்ளே கொடுத்துட்டாங்க மக்களே, ஓகேங்களா. ரீப்ளே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க இருக்க முடியும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜெயில் சூப்பராக இருந்துச்சு, ஓகேவா. யாருமே வந்து என்னைய டச் பண்ண கூட முடியாது. அவங்க எப்போ தெரியுமா வேலையை விட்டு போனாங்க, 27ஆம் தேதி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்கள நான் கடைசியாக பார்த்தேன். திங்கக்கிழமை நான் கோர்ட்டு வயதாக போயிட்டேன். 28/7 என்னையை விட்டு எங்கள் அம்மா வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது எவ்வளோ மைண்டில் இன்னும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. போய் அதுக்கப்புறம் அடுத்து 8ஆவது மாதம் 23ஆம் தேதி என் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா. 24ஆம் தேதி 24/8 ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்ந்து இந்த ஒரிநெச்சரிக்கையில் உள்ள குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிருச்சுங்க. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சரிங்களா. அந்த பிரச்சனைனால தான் நான் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தேன். கஞ்சாக்காரங்களால உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டுக்கிறதுனால தான் என்னை வேலூர் சிறை மாற்றினாங்க. மற்றபடி வேறு எதுனால என்னை மாற்றலை. நிறைய பேர் இதுக்கு தான் மாற்றிட்டாங்க, அதுக்கு தான் மாற்றிட்டாங்க. அப்பெல்லாம் கிடையாது. என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அம்மா மேலே வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்களாம் ஒன்று சேர்ந்ததுனால நான் பெட்டிஷன் கொடுத்தனால நான் உயிருக்கு ஆபத்து நானாக தான் மாறி போயிட்டேன், ஓகேங்களா. சரி வாங்க அனிராணி அம்மா பற்றி பேசலாம் அடுத்து. அப்படிங்கும்போது எனக்கு நோட்டு கொடுத்து டெய்லியும் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க மக்களே. ஒரு கண்டென்ட்டும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டா எழுதிட்டு வந்தோன்னா வெரி குட் போட்டு 3 ஸ்டார் போட்டு அவங்களோட கையெழுத்து போடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த கண்டென்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் என்னென்னா மதுரை ஆண்கள் சிறை. அதுக்கு அடுத்தது 2வது ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க. என்ன கண்டென்ட்னா மதுரை தூங்கா நகரம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா எதுனா திருநெல்வேலி சீமை. ஏன்னா அவங்க பிறந்தது திருநெல்வேலி சீமை மருத்தி, ஓகேங்களா. திருநெல்வேலி சீமை மருத்தி. 4வது கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா 20 பக்கம் அவங்கள பற்றி எழுதியிருந்தேன். 4வது கண்டென்ட் அது. அதுக்கப்புறம் 5வதா ஏதோ கண்டென்ட் கொடுத்தாங்க. கொடுத்து எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் நல்லா எழுதிடுறாளே இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையை வெல்லும் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி, ஓகேங்களா. இந்திரா காந்தி கண்டென்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாய்மையை வெல்லும். வாய்மையை வெல்லுமா தெரியாதேம்மா அப்படின்னு எழுதினா அதோட நோட்டில் எழுதி ஸ்டாப் பண்ணிட்டேன் மக்களே. நானாக எழுதி வச்சுருந்தேன்னா என் நோட்டும் பேனாவும் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி சூப்பர் மேடமும் எனக்கு வந்து கொடுத்தாங்க, ஓகேங்களா. நான் வந்து கார்த்திகை பற்றியே லவ் ஸ்டோரி எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒரு பக்கத்து பார்த்தா தேனீஸ்வரனை பற்றி எழுதிட்டு இருப்பேன், ஒரு பக்கத்து பார்த்தா கவிதையாக எழுதிட்டு இருப்பேன், காதல் கவிதையாக எழுதிட்டு இருப்பேன். அதெல்லாம் டெய்லி எங்கள் அம்மா எனக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை படித்து பார்ப்பாங்களா. அப்போ சொன்னாங்க நீ கார்த்திகை எவ்வளோ லவ் பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்துட்டு நீலமணி மேடம் சொன்னாங்க, ஓகேங்களா. அவங்களும் அதே மாதிரி நோட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு கோவக்கார பிள்ளையாக இருந்தேன் நான். எதை பற்றியுமே யோசிக்காத நான், பொறாமப்படுறேன் நான். அடுத்தவங்க ஒருத்தங்க எதிரி நம்மளை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த எதிரியை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் நான். டிட் ஃபார் டேட் அப்படின்னு நினைக்கிற ஆள். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அலிராணி அம்மா தான், ஓகேங்களா. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப முக்கியம். நம்மளால் ஒருத்தங்களுக்கு
உதவி செய்யணும்னாலும் பரவாயில்ல, யாரும் மற்றவங்களுக்கு ஓத்திரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் மக்களே. நான் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் வாழலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் 13 மாதம் பட்ட கஷ்டத்தை போதும், இதுக்கப்புறம் எனக்கு அந்த கஷ்டம் கடவுள் கொடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் அப்புறம் எங்கள் அம்மா கிட்டலாம் போய் கேட்பேன், ஏம்மா உங்கள் கூட யாராக இருந்தாலும் பழகுனாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாக மாறிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு கோவக்காரவங்கள, ஒரு அடங்கா பிடாரியை தன்னோட பாசத்தினாலையும் தன்னோட அன்புனாலையும் அவங்க நல்லா என்னை அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அவங்க எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் தான், வேற ஏதோ சொன்னாங்க. என்னை அப்சர்வ் பண்ணி இவகிட்ட பாசமாக காமிச்சா இவ சொல்கிறதெல்லாம் கேட்பான்னு அப்சர்வ் பண்ணி தான் என்கிட்ட பாசமாக பேச ஆரம்பித்து என்னையே மாற்றிட்டாங்க, என்னையே திருத்திட்டாங்க. ஓகேங்களா? போன வருஷம் ஆஃப்டர் 2021 மாரியம்மா மாற்றினாங்க, ஆஃப்டர் 2025 அள்ளிராணி அம்மா மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? மாரியம்மா மாமா எப்படி பேசி மாற்றுவாங்களோ அதே மாதிரி அள்ளிராணி அம்மா மாற்றிட்டாங்க. அப்புறம் வேறு நல்லா, ஆனால் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, ஏன்னா ஜெயிலர் தான் அங்கே எல்லாத்துக்கும் மேலே ஹெட்டு. அப்படிங்கும்போது என்கிட்ட பேசும்போது நிறையா பேர் பொறாமையெல்லாம் வேற பட்டிருக்காங்க, இவகிட்ட மட்டும் பேசுகிறாங்களே அப்படின்னு. அந்த வன்மத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பைத்தியக்காரிங்க எங்கள் அம்மா வேலையை விட்டு போனேன்னு என்னை போட்டு கும்முரு டப்புன்னு போட்டு கும்மிட்டானுங்க. அதில் அடிச்சவ ஒருத்தி சொல்கிறா, நான் கொக்கு மாதிரி, நான் அந்த லெஸ்பியன்காரி இவ ஒரு வாட்டி நாங்கள் உட்காந்து தலையை சீவி விட்றோம் பழியிலன்னு சொன்னதுக்கு என்னையே அந்த அம்மா அடிக்க கை ஓங்கிட்டாங்க அப்படின்னு அந்த வன்மத்தை வச்சுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமு எனக்கும் சித்ராக்காவுக்கும் அவங்க உள்ள சண்டை வரும்போது என்னை மிரட்டும் போது வெளிலவா உன்னை பார்த்துக்கன்னு எனக்கு எங்கள் அம்மா எனக்கு ஒரு அடி கண்ணத்தில் சித்ராக்காவுக்கும் ஒரு அடி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு அடி தான் அந்த அக்கா வாங்கியிருக்காங்களே. சரியா? அதுவும் என்னால் தான் வாங்கினாங்க, எனக்கே கஷ்டமாக போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவெல்லாம் ஒரு ஆளடி உருடி, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், நானும் அவளை அப்பயே நான் பார்த்துட்டேன், நீ கோயம்புத்தூர்லேயே வரலாத்துன்னு சொல்லிட்டு நீ வெளில போகும்போது உனக்கு சிஎம்கிட்டேருந்து ஜட்ஜிகிட்டேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் பெட்டிஷன் வாங்கி உன்னைய சேஃப்டியாக நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஜெயில் மாதிரி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா சென்னையில் இருக்காங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணதை விட நான் ஒரு நாளும் எங்கள் அம்மா விட்டுட்டு போகும்போது அள்ளிராணி அம்மாவை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அம்மா உங்களை பார்க்கணும், நீங்கள் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு கெதி ஆயிடுச்சே, என்ன இவ்வளோ பேர் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே, என்ன எவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணுறாங்களே, நான் சிறை மாதிரி வந்துட்டேனே அப்படின்னு. எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் நான் எந்த பிரச்சனையுமே இழுக்க மாட்டேன், பயமூட்ட அமைதியாக நல்ல பிள்ளையாக தான் இருப்பேன். எங்கள் அம்மா போனோன்னு தான் சேட்டையை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேல? நான் ஆடின என்ன தான் வந்து அன்பாலேயே என்னை திருத்திட்டாங்களே, அவங்க போகணுன்னு என்னோட இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அள்ளிராணி அம்மாவுக்கு தான். அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண். ஓகேங்களா? என்ன சொல்கிறதுனா, அள்ளிராணி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைகள், ஆண் குழந்தைங்களை பெற்றெடுத்து சிங்கப்பெண். ஓகேங்களா? அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை கண்டா ஜெயிலே பயப்படும். ஓகேங்களா? அவங்க அதிகம் திருச்சியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சிங்கப்பெண். மக்களே, இன்னைக்கு அள்ளிராணி அம்மாவை பற்றி பேசி முடிச்சிட்டோமா? நாளைக்கு நம்ம மாரியம்மாவும் வெங்கடேஸ்வரி அம்மா பற்றி நாளைக்கு கண்டென்ட்டில் பார்க்கலாம் மக்களே. நாளைக்கு நாம் அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.